ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும். இப்போ வந்து நம்ம பார்ட் 11 அதான் கைஸ் பார்க்க போகிறோம். வாழ் பேசாமல் சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பிரிட்ஜு கைஸ், அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்குறானுங்க. இந்த ஹோலி நைட்டில் கில்டை சேர்ந்த ஒரு அந்த ஏஜென்ட்டும் அப்புறம் அந்த மெஷினரியும் அந்த அவனுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பானுங்கள போன பாட்டில். இப்போ வந்து இவங்க வந்து ப்ரைவேட்டாக ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு அந்த மெஷினரி இருந்துட்டு, அப்போது நீ வந்து என்ன சொல்கிற, அந்த கிம்முன்னு சொல்லப்படுற அந்த நியூ பிளேயர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும்னு சொல்ல வர்றியா, அது உயிரோட அப்படின்னு நான் கேட்கும்போது, அதுக்கு அந்த ஹோலி நைட்டில் இருக்கிற அந்த கில்டு இருப்பான்ல, அந்த கில்டு சேர்ந்த அந்த ஏஜென்ட் இருந்துட்டு, ஆமாம் எனக்கு வந்து அவன் உயிரோட தேவைப்படுறான், நீ என்ன சரி அவன் வந்து கொல்லக்கூடாது, அவனுக்கு அடிபட்டு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து அவன் உயிரோடு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த மிஷின் இருந்துட்டு, இந்த விஷயம் வந்து ஒன்றும் நார்மலான விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா நான் ஃபினக்ஸ் கில்டு அந்த நட்டோரியஸ் கில்டு லீடரவே இந்த மாதிரி எதிர்த்துட்டு அவனையுமே பிட்ரையல் பண்ண போகிறேன், அதுக்கான அமௌண்ட் நீ வந்து கொடுக்குறது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த ஏஜென்ட் வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக கரெக்டாக செஞ்சு முடி, எனக்கு கிம்மை வந்து உயிரோடு கொண்டு வா, அவனை இப்படி தூக்கிட்டு நீங்கள் வந்துரு, நான் நீ நினச்சதை விட உன்னோட பேமெண்ட்டை வந்து எச்சுப்படுத்திக்கிட்டே போகிறேன், நீ எவ்வளோ கேட்டாலும் நான் அவ்வளோ கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸும் கொடுக்குறேன், அது மூலமாக வந்து உனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக வந்துட்டு, ஓ சரி சரி நல்லதாக போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், சரி அப்போ நான் அவனை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேருமே வந்து அந்த மீட்டிங் என் பண்ணிடுறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து போயிடுவான். அப்போ அந்த மிஷினரி கில்லுங்கிற ஒருத்தர் வந்துட்டு, என்ன லீடர் இவன் வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த மிஷினரி கில்லி இருந்துட்டு, அவன் எப்படி இருந்தால் என்ன, எல்லாருமே வந்து நல்லா இருப்பானுங்களா என்ன, எல்லாருமே வந்து மனுஷங்க தான், அவங்களுக்கு வந்து சுயநலவாதம் அதாவது இந்த சுயநலம் இதெல்லாம் வந்து காரியவாதிக இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மனுஷங்கள்லேயும் இருப்பாங்க, அவன் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். அப்படி சொல்லிட்டு என்ன வந்தாலும் நமக்கு இப்போ காசு வருதுல அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்லிட்டு இருப்பான், மிஷினரி லீடர். இப்போ சீனாங்க கட்டாயி அந்த ஃபினக்ஸ் ஸ்கில் லீடர் வந்து எனக்கு காசு 5 மடங்கு எனக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டிருப்பான்ல, அதுக்கு அவன் வந்துட்டு சரி அப்படின்ட்டு போய் இப்போது அந்த கேட்டுக்குள்ளே போய் அதை ஹண்ட் பண்ண போனவனு அந்த கேட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த மாஸ்க் போட்ட ஸ்கல் கில்லு மட்டும்தான் உள்ளேருந்து வெளியில் வர்றானுங்க. என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அவனுங்களுக்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏஜென்ட் அத்தாரிட்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. அவன் வந்துட்டு, சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபினக்ஸ் கில்டு போனாங்களே அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒருத்தர் இருந்துட்டு, ஓ அவன் அந்த குட்டி குஞ்சன் செய்வா, அவனுக்கு என் கையாலேயே நான் பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவேன் கைஸ். அப்படி அவன் காரில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்து அடிக்கிறவன் சொல்கிறான், டேய் நீ ஏன்டா இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கிற, நீ எதுக்கிட்ட போய் அதெல்லாம் போய் அவனுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற, நம்ம லீடர் என்ன சொன்னாருன்னு உனக்கு மறந்துருச்சா, எதானாலும் சரி இந்த மாதிரி ரேக்லெஸ்ஸாக இந்த மாதிரி பிளானை வந்து கெடுத்துட்டு இருக்காத, நம்மளோட கோலை வந்து இப்போ அச்சீவ் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு அவன் காரில் இன்னொருத்தருக்கு கால் பண்ணுறாங்க கைஸ். கால் பண்ணிவிட்டு, நம்மளோட டார்கெட் வந்து ஒரு கேட்டுக்கு வந்து வரப்போகிறான்டா, ரெடியாக இருந்துக்க, இப்போ நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் வந்துட்டு, இரு நான் இங்கே பிஸியாக இருக்கேன், நான் வந்து நீ சொல்கிறது இப்போ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அவன் வந்துட்டு, சரி நீ கேட்காம போ, ஆனால் இந்த பிளான் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம லீடர் என்ன பண்ணுவார்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு சரி சரி நாய் மாதிரி கிடைக்காத நான் வர்றேன் வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருவான். இப்போ எல்லாருமே அந்த ஸ்கல் கில்டு சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுமே ஒரு பிளேஸில் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருப்பாங்க கைஸ். இப்போ சீனாங்கிட்டே அந்த ஃபினக்ஸ் கில்டுக்கு சொந்தமான ஒரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த யாங் பார்க் வந்துட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான். இப்போ நான் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி பெயிட்டாக அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கிம்மை, இப்போ எப்படி இருந்தாலும் வந்து இதில் யார் யார் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க, என்னென்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிய வரும். இப்போ தான் எனக்கு தெரிய வந்துது இதில் வந்து இந்த ஹோலி கில்டு சம்மந்தப்பட்டிருக்குதுன்ட்டு. இப்போ அவன் அந்த ஹீரோ வந்து செத்தாலும் கூட எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா அவன் செத்தாலும் வந்து இந்த மாதிரி ஸ்கல் கில்டுகிட்டேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைக்கும், இதுவே எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோ சாகிறத பற்றி கூட கவலைப்படாமல் அவனோட ப்ராஃபிட்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சீனம் கட்டாது. அப்போ வந்து அந்த குரூப் ஆஃப் மிஷினரிஸ் வந்து அந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரெடியாக வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ வர்றாரு. ஓ வந்துட்டானுங்களா அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு அவனுக்கிட்ட போகும்போது, ஓ நீ தான் அந்த நாங்கள் வந்து எஸ்கார்ட் பண்ண வேண்டிய அந்த பர்சனா, வா நான் உன்னை கில்லுக்குள்ளே வா, நான் அந்த கேட்டுக்குள்ளே வா, நான் வந்து உன்னை பாதுகாப்பாக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் திரும்ப உன்னை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்து விட்டுறேன், இதுதான் எங்களுக்கும் அந்த ஃபினக்ஸ் கில்டு மாஸ்டருக்கும் போட்ட அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஹீரோ வந்துட்டு, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா எனக்கு தான் வருது 2 பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்லிட்டு இப்போது அவனுக்கு வந்து ஹீரோ வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கிறானுங்க.
ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஹீரோ கிட்ட வந்து அவனுக்கு ஃபினிக்ஸ் கில்டு மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஹோலி கில்டு ஏஜென்ட் கிட்ட ஹீரோ கொடுக்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருப்பானுங்க. அதே டைமில் வந்து அந்த மசனாய் கூட்டம் வருது கைஸ், அதுதான் அந்த ஸ்கல் கில்ட். அவனுக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கிறானுங்க, மாஸ்கெல்லாம் போட்டு. இவனுக்கு வேறு வந்துட்டானுங்களா, அப்போ இவனுக்கு வந்து ஒன்றை தூக்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்குறானுங்க. எதுக்கும் ரெடியாரு கிம், ஆனால் நீ பயந்துக்க வேண்டாம், நாங்கள் வந்து உங்களை எப்படி இருந்தாலும் ப்ரொடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கேட்டுக்குள்ளே என்ட்ராவாங்க கைஸ். எல்லாம் நல்லா கேட்டுங்க, இதுதான் பிளான். இப்போ அங்கே நம்ம போக போகிறது வந்து D+ டஞ்சன். அதில் வந்து 2 ஃப்ளோர் இருக்கும். நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோன்னா கீழே இருக்கிற அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு தரலனா தான் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து நம்மளால் போக முடியும். அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் போவோமான்ட்டு தெரியாது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரிவோம். இந்த கேட்டை நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிடும். ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க மட்டும் இந்த கிம் கோட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மட்டும் கிம் கோட் அனுப்பிச்சி வச்சுட்டு மற்ற 4 பேருமே வந்து தனியாக போயிடுவாங்க. இப்போ வந்து அந்த கேட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. கேட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. என்ன எப்படி போயிட்டுருக்குது, நம்ம வச்ச ஸ்பை அந்த கிம்மை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் வந்து கிம் என்ன பண்ணாலும் அவன் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கான். அவன் வந்து இப்போதைக்கு வந்து ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். அதை மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு வந்து டெய்லி வந்து அந்த நியூஸை வந்து அவன் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் எனக்கு ஏதோ சரியாகவே படலை கைஸ். ஏன்னா வந்து அவன் வந்து ஈஸியாக வந்து டார்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இவன் பேசிகிட்டு இருப்பான் லீட்ரு. அவன் வந்து ஈஸியாக டார்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யாங் பார்க்காக இருந்தாலும் சரி, அந்த ஹோலி கில்டோட அந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேரும் வந்து காசு இவ்வளோ இடத்த கொட்டுறானுங்கன்னா பின்னாடி பெரிய விஷயம் தான் நடக்குது, நம்மளும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த மசனாய் கூட்டம் பேரை உள்ளே இறக்கி விட்ருக்குறானுங்க அந்த ஸ்கல் கில்டு. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க இப்போதைக்கு போய் நம்ம கிம்மை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து கிம்மை பார்க்க போயிட்டுருப்பாங்க. அப்படி கிம்மை பார்க்க போகும்போது வழியில் வந்து சில நாய்கள் வந்து செத்து கிடக்குது. அதாவது நம்ம லியோ படத்தில் வர சுப்பிரமணி கைஸ், அந்த சுப்பிரமணி மாதிரி ஹைப்ரிட் சுப்பிரமணியெல்லாம் வந்து கீழே பிஞ்சு ரத்தத்தோடு கிடக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அந்த மெஷினரி கில்லுலேருந்து வந்த ஒருத்தனும் அப்புறம் ஹீரோவும் 2 பேர் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானுங்க. இவன் வந்துட்டு அடச்சா என்னாச்சு, முதல்ல போய் நம்ம ஆளுக்கு என்னாச்சுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹீலர் அனுப்பிச்சி விட, இந்த ஹீலர் போய் அவனை போய் ஹீல் பண்ணிகிட்டே இருக்க. அப்போ அவன் ஹீல் பண்ணிகிட்டே வந்து அவன் ஏதோ தொண்டையும் அறுபட்டுருக்குது, இவனால் வந்து பேசவும் முடியல. ஆனால் கையை வந்து ஹீரோ நோக்கி காமிச்சிட்டுருக்கிறான். அப்படி காமிச்சிட்டு, டே கம்முன்னுறா மூடிட்டுறா, எனக்கு தெரியுது நீ என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து மிஷின் முக்கியம் தான், ஆனால் அதை விட எங்கள் எல்லாத்துக்கும் உன்னோட லைஃப் தான்டா முக்கியம், நீ காலப்படாத எப்படி இருந்தாலும் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே லீடர் இருந்துட்டு, டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவனை ஹீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கேப்டன் அவனுக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவனை காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, எப்போ என்ன ஆகுன்ட்டு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு நமக்கு இப்படியே சீக்கிரமாகவே இப்போதைக்கு அவனை வந்து கேட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் ஆகணும், இவனுக்கு ப்ராப்பரான அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியெல்லாம் கொடுத்தாங்கன்னு அந்த ஹீலர் சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஸ்கெலிட்டன் வருது. ஆக்சுவலாக வந்து போன பாட்டிலே வந்து ஹீரோக்கு வந்து நியூ ஸ்கில் கிடச்சிருக்கு கைஸ். அந்த கேப்டனாக இருக்க போட்டு தள்ளினார்ல, அதில் வந்து இந்த மாதிரி புக் ஆஃப் ரீப்பர்னு ஒரு நியூ ஸ்கில் கிடச்சிருக்கும். அதில் வந்து ஒரு 5 விதமான ஸ்கெல்டன் சோல்ஜர் வந்து ஹீரோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் ஹீரோ வந்து போன பாட்டில் அந்த தோக்கடிச்சு அந்த கேப்டன் ஆர்கிவே ஹீரோ வந்து சோல்ஜராக மாற்றி அந்த புக்கில் வந்து அடைச்சி வச்சுருப்பார். இப்போ வந்து 5 ஸ்கெல்டன் ஹீரோ வந்து சம்மன் எடுக்க முடியும் ஹீரோ கையால் கொல்லாமையே. அப்படி அந்த 5 ஸ்கெல்டனும் வர இவனுக்கு இருந்துட்டு என்னடா இங்கே நடக்குது, எங்கேருந்துடா திடீர்னு இந்த மாதிரி இந்த ஸ்கெல்டன் முளைச்சிது, எவன்டா அந்த வேலையை பார்த்துருக்குதுன்னு இவனுக்கு யோசிச்சுட்டு போனேன். ஏன்னா ஹீரோவோட பவர் என்னன்னு அவனுக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியாது. அப்படி யோசிச்சிட்டே வந்து ஒருவேளை இது வந்து அந்த ஹோலி கில்டு ஏஜென்ட்டோட வேலையா, எவன் வேலைன்னே தெரியலையே, அடச்சா இப்படியா போய் நம்ம சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை அந்த மசனாய் கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த மசனாய் கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய மசனாய் இருந்துட்டு, டே என்னடா இது வந்து இத்தனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு, நான் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த சுப்பிரமணியத்தோட ஹைப்ரிட் சுப்பிரமணியெல்லாம் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கூட கிடந்துட்டு, அது ஒன்றும் உன்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ் கிடையாது, உங்கள்கிட்டருந்து வருது ஒரு நாத்தம், அது ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன கருமத்தரா போய் சென்ட்டுன்னு சொல்லி வாங்கி அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு என்னோடய சென்ட்டை பற்றி நீ இவ்வளோ கேவலமாக பேசாதரா, அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, சரி அங்கே பாரு உன்னோட சுப்பிரமணிய குட்டீஸ் எல்லாம் வருது அதை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த சுப்பிரமணிய குட்டீஸ் நான் பார்த்துக்கிட்டு அவன் எல்லாத்தையுமே வந்து
3 அண்ணன் வரதுல ஒன்றை பிடிச்சிட்டு 2ஆக பிச்சு போட்டுருப்பாங்க கைஸ். இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இப்போ அவனுக்கு இருந்துட்டு இது சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வந்து ஹீரோவை வந்து பிடிக்க போகணும், அவனுங்களும் வந்து ஹீரோ வந்து உயிரோட தான் பிடிக்கணும்னு நினச்சிட்டுருக்கானுங்க. 2 பேர்த்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஹீரோ உயிரோட இருந்தால் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ சீன் அப்படியே அவனு பேசிட்டு தான் கட்டாயி இப்போது அந்த மெஷினரி கில்டு கூட்டத்தை கட்ட போகுது. ஆன் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெஷினரி கில்டோட லீடர் வந்து ஒரு மரத்தில் வந்து சாஞ்சு ரொம்ப கவலைக்கிடமாக உட்காந்துட்ருக்க. அவன் வந்துட்டு ஏன்டா இப்படி வந்து எங்களை வந்து பிட்ரே பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ வந்துட்டு டே குட்டி குஞ்சான், யாரை பார்த்து நீ வந்து பிட்ரே பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிற? ஆக்சுவலாக நீ சாக போகிறப்போ அது தெரிஞ்சிருந்து நீ உத்தம மாதிரி நான் ஏதோ மோசக்காரன் மாதிரி காட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறியா? நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தது நான் வந்து அந்த பாரில் கேட்டுட்டு தானே இருந்தேன். நீங்கள் வந்து அவன்கிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு பாரில் வந்து தண்ணி அடிச்சுட்டு உளறிட்டு இருந்துருக்கிறீங்க. நான் இருக்கிறேன்னு தெரியாமையே அதில் எப்படி என்னை பிடிச்சி கொண்டு போய் அவனுக்கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்க போகிறீங்களா? எத்தனை ஸ்கெட்சராக போடுவீங்க ஒருத்தனை போகிறதுக்கு? நீங்களாம் அந்த மசனாய் கூட்டம் வேறு. சரி என்ன சொன்ன, என்னமோ சொன்னியே, ஞாபகம் வந்துருச்சு. என்னடா சொன்னேன்? எல்லா பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூன்னு தான் நான் சொல்ல வந்தேன். சரிடா குட்டி குஞ்சன், 1.5 லைஃப் எவ்வளோ வேல்யூன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு டச்சா நான் வந்து தெரியாமல் இவங்கிட்ட வந்து சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் எடுத்து அவன் தலையை துண்டாக வெட்டிடுறாரு. இப்போ அந்த மெஷினரி கில்டு அந்த குரூப்பே வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசனை கூட்டம் மட்டும்தான். அது என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பை.